இந்தியாவை பீடித்திருக்கும் அதிமுக்கியமான குற்றங்களில் ஒன்று சைபர் கிரைம் மோசடிகள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் டிஜிட்டல் அரெஸ்ட். சட்டவிரோத செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து மிரட்டி பணம் பறிப்பதுதான் இந்த மோசடியின் வகைமுறை. நாடு முழுவதும் முதியவர்கள் மற்றும் பெண்களை சைபர் கிரிமினல்கள் டிஜிட்டல் முறையில் கைது செய்து பணத்தை பறித்து வருகின்றனர். இந்த தொகை பல ஆயிரம் கோடி ரூபாய்களை தொடும். சைபர் சாத்தான்களிடம் நன்கு படித்து பெரிய வேலையில் இருப்பவர்கள் கூட எளிதில் சிக்கிக் கொள்கின்றனர். அந்த வரிசையில் தற்போது பாஜக எம்பி ஒருவரின் மனைவியும் டிஜிட்டல் கைது நடவடிக்கையில் சிக்கி பணத்தை இழந்திருக்கிறார். கர்நாடக மாநில பாஜகவை சேர்ந்த எம்பி சுதாகரின் மனைவி பிரீத்திக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் போன் செய்து தான் மும்பை சைபர் பிரிவு போலீசில் இருந்து பேசுவதாகவும் உங்களது ஆவணங்களை பயன்படுத்தி சத்பத் கான் என்பவர் கிரெடிட் எடுத்து சட்டவிரோத பரிவர்த்தனைகளிலும் வெளிநாடுகளில் சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். மோசடியில் ஈடுபட்ட கான் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் உங்களை அடையாளம் கண்டதாகவும் அதனை உறுதி செய்ய வீடியோ காலில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறியிருக்கிறார். அப்படி வீடியோ காலில் வரவில்லை எனில் உங்களது ஆவணங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகள் ரத்து செய்யப்படும் என்று அந்த மர்ம நபர் எச்சரித்திருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் விசாரணை என்ற பெயரில் பிரீத்தியின் செல்போனுக்கு வீடியோ கால் வந்திருக்கிறது. அதில் தோன்றிய ஒரு நபர் பிரீத்தியின் வங்கிக் கணக்கு விவரங்களை வாங்கி சோதனை செய்திருக்கிறார். பிறகு அவர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 14 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்ப வேண்டும் என்றும் விசாரணை முடிந்ததும் அந்த பணத்தை 45 நிமிடங்களில் திருப்பி தந்து விடுவதாக கூறியிருக்கிறார். அப்படி அனுப்பவில்லை என்றால் சட்ட ரீதியிலான நடவடிக்கை பாயும் என மிரட்டி இருக்கிறார். இதனால் பயந்து போன பிரீத்தி அந்த நபர் கூறியதைப் போலவே அவர் சொன்ன வங்கிக் கணக்கிற்கு 14 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருக்கிறார். அதன் பிறகு வீடியோ கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரீத்தி மீண்டும் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். ஆனால் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் சைபர் கிரிமினல்கள் தன்னை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பது பிரீத்திக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். துரிதமாக செயல்பட்ட போலீசார் சைபர் திருடர்களின் வங்கிக் கணக்கை முடக்கி இருக்கிறார்கள். பிறகு அதிலிருந்து பணம் மீட்கப்பட்டது. சைபர் கிரைம் நடந்த 1 மணி நேரத்திற்குள் புகார் அளிக்கப்பட்டதால் போலீசாரால் பணத்தை மீட்க முடிந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.